டே 91க்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா நெத்தி அடி ப்ரோமோன்னு இதை சொல்லாங்க. விசித்ரா மேம் அப்படின்னு ஒரு குரல் உங்களை கேட்டு கூப்பிட்டுச்சு, ஞாபகம் இருக்கா விசித்ரா மேம்? ஆமாம், ரவீனா கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேமரா கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுன்னே ஒன்று பேசுனீங்க, ஞாபகம் இருக்கா? சார் நான் கேமரா கிட்டலாம் அந்த மாதிரிலாம் போய் பேச மாட்டேன் சார். இதை தான் அர்ச்சனா வந்து ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க அந்த பொம்மை டாஸ்கில். இவங்க கேமரா கான்ஷியஸ் மீன்ஸ் கேமரா கிட்ட போய் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள். அது வந்து இவங்க பர்சனலாக இவங்க சம்மந்தமான பேசிக்கிட்டாங்கன்னா தப்பு கிடையாது. மற்றவர்களை இழிவுபடுத்தும் விதமாக கேமரா கிட்ட பேசினால் மிகப்பெரிய தவறு. அதுலேயும் கமல்ஜி கேட்கும்போது, சார் நான் சொல்லி என்ன தப்பாக போச்சுன்னு அப்படி கேட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ அழகாக ஒரு கவுண்டர் கொடுத்தாரு. இதை நான் சொல்லி இன்னொருத்தவருடைய மனதை மீண்டும் புண்படுத்த விரும்பவில்லைன்னா ஆல்ரெடி அவருடைய மனம் புண்பட்டுருக்கு. ஏன்னா அந்த தகவல் தெரிஞ்சிடுச்சு, ஒத்துக்கிட்டாங்க. இப்போ ஆமாம் சார் பேசினேன். என்ன பேசுனீங்க மேடம்? அது சரியா? அவர் வந்து அவருடைய 6வது சீசனில் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் இருக்குது, அங்கே மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் இந்த சீசனில் வரணும்னு சொல்லியிருக்கார். அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் இணைந்தால் கூட நல்லதுன்னு அது போய் அது நடக்கலை. அது அவருடைய சம்மந்தப்பட்ட அவருடைய பிரச்சனை. அதுக்கு நீங்கள் நேரடியாகவே சொல்கிறீங்க, நீ எல்லாம் வந்து அவங்க கூட வாழவே வாழாத, தனியாகவே அதுக்கு வாழு அப்படின்ட்டு. இன்னொருத்தவங்களுடைய மேரேஜ் லைஃப்பில் நாம் எப்படி கவுன்சிலராக இருக்க முடியும்? அதுவும் இவ்வளவு பல கோடி மக்கள் பார்க்குற இந்த பிக் பாஸ் ஷோவில் நீங்கள் எப்படி கேமரா? இதுவே சப்போஸ் தினேஷ் அவர்கள் வந்து அதே பாத்திரம் கழுவிக்கிட்டு உங்களுடைய ஹஸ்பண்டுக்கிட்ட இவங்ககிட்டலாம் எப்படி சார் வாழ்கிறீங்கன்னு பேசியிருந்தா, அந்த தகவல் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் விசித்ராமா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க? ஒரு நண்பர் கூட எனக்கு கமெண்ட்டில் பண்ணியிருந்தாங்க. அதற்கு பிறகு ரவீனா சொல்லும் பொழுது தினேஷ் அந்த வார்த்தையை சொன்னார், அது தப்பு தானே? இதே விசித்ரா அது தப்பு தான், அதில் மாற்று கருத்து இல்லை, தப்பு தான். அதே விசித்ரா அம்மாவை பற்றி அதே தினேஷ் அந்த கேமராவில் அப்படி பேசி அந்த தகவல் விசித்ரா அம்மா காதுக்கு விழுந்திருந்தா தினேஷ் தினேஷ் அவராது வார்த்தையில் சொன்னார், இவங்க செயலே செஞ்சுருப்பாங்க. அவங்களுடைய அன்பை நான் மதிக்கிறேன், தப்பே கிடையாது, அப்படி தான் இருக்கணும், அது நல்லது. ஆனால் எப்படிங்க இன்னொருத்தவங்களுடைய பர்சனல் லைஃப்பை அந்த மாதிரி டீக்ரேட் பண்ணுறது? விசித்ரா அம்மாவுடைய கிராஃப் மிகப்பெரிய அளவில் விழுந்தது அந்த பாத்திரம் தேய்க்கும் பொழுது அவங்க பேசிய அந்த பேச்சு. இத்தனைக்கும் ரவீனா தான் அவங்களை கூப்பிட்டாங்களே தவிர்த்து தினேஷ் கூப்பிடல. எது நடந்தாலும் தினேஷ் மூட்டி வைக்கிறார், தினேஷ் கோல் மூட்டுகிறார். தினேஷ் தவறான முறையில் சில விஷயங்கள் தனியாக உட்காந்து பேசுகிறார். அதே ஈக்குவல் இவங்களும் பேசுகிறாங்க. 2 பக்கமும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் டாம் அண்ட் ஜெரின்னு சொல்கிறோம் நம்ம, புரியுதா? 2 பக்கமும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் பர்சனல் லைஃபை பேசியது மிகப்பெரிய தவறு. அதை கமல்ஜி அட்ரஸ் பண்ணார், நான் நினைக்கவே இல்லை, அட்ரஸ் பண்ணியிருக்கார். ராஜமாதாவின் முகத்திரை மெல்லமாக கிழிந்துக்கிட்டு வந்துடுது. நேற்றே இன்றைக்கி மொத்தமாக கிழிச்சு விட்டார். நன்றி கமல்ஜி. இந்த விஷயம் சில நண்பர்களுக்கு கோபத்தை கூட ஏற்படுத்தலாம். என்ன நீங்கள் விசித்ராவை இப்படி பேசுகிறீங்க? அவங்க அன்பு தானே. அன்புனா அன்லிமிட்டெட் அன்பு அனைவரிடம் கொடுக்கணுங்க. தனக்கு சாதகமாக ஒருத்தன் பேசுகிறானா அவன் மேலே அன்பை வாரி வரைச்சிட்டு தன்னை விமர்சனம் பண்ணுறானா அவன் மேலே சேத்தலை வாரி பூசுறது உண்மையான அன்பு கிடையாது. நீங்கள் அப்போ அன்புன்னு சொல்லாதீங்க. நான் எல்லார் மேலேயும் அன்பு காட்டுறேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு கண்டஸ்டன்ஸாக இருங்க, அது வெல்கம் தான்.